சுண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சுண்டைக்காய் பறிச்சுக்கிறேன். இப்போ சுண்டைக்காயை இடித்து எடுத்துக்கலாம். அடுத்து 10 பல் பூண்டு இடிச்சுக்கிறேன். அடுத்து 2 ஸ்பூன் மிளகு, அதையும் தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய், பூண்டு, மிளகு, தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான், எல்லாத்தையும் இடித்து எடுத்து வச்சுருக்கேன் தனித்தனியாக. 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். உருகி எண்ணெய் காஞ்சப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டேன். இப்போ அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன். தனியாக எடுத்து அந்த எண்ணெயை மட்டும் திரும்பவும் அதிலேயே ஊற்றி, அதாவது நெய்யை அதிலேயே ஊற்றி இப்போ அதிலேயே வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம். கடலைப்பருப்பை அதிலேயே விட்டு நம்ம வதக்கிட்டு இருந்தோம்னா அது கருகிடும். அதனால் ஃபஸ்ட்டு அது தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாம் வதக்கினப்புறம் திரும்பவும் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்க்குறோம். இப்போ சுண்டைக்காய் கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சு வேக விடலாம். அடுத்து தட்டி வச்ச பூண்டு சேர்க்குறேன். இதுவும் நல்ல கோல்டன் ப்ரௌன் பொன்னிறமாக வரணும். கொஞ்சமாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா ப்ரௌனாக மாறி இருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து சேர்க்குறேன். அடுத்து ஒரு பெரிய தக்காளி நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வேக விடணும். அமுத்துனா நல்லா மேஷ் ஆகிடணும், அந்தளவுக்கு வேகணும். அதனால் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுறேன். ஏற்கனவே உளுந்தும் கடலைப்பருப்பும் வறுத்து வச்சிடணும், அதை இப்போ சேர்க்குறேன். திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா வதங்கிட்டு அந்த தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாகிடும். இல்லை, எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும். அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அரை ஸ்பூன் மஞ்சள், அடுத்து 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, அதாவது குழம்பு மிளகாய் பொடி வீட்டில் பண்ணுறது. அடுத்து தனியாத்தூள் 2, வெந்தயம் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்து ஒரு மீடியம் எலுமிச்சை சைஸில் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகுத்தூள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன். அடுத்து உப்பு சேர்க்குறேன். ஒரு 10 நிமிஷம் விட்டேன், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. திரும்பவும் மூடி போட்டு அப்படியே விட்டுடணும். நல்லா திக்காயிரும் பாருங்கள். அப்போது அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம். யூஸ்வலி நம்ம ஒரு அப்பளம் பொரித்து இந்த வத்த குழம்பு வச்சு சாப்பிடுவோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக உப்புமா கூட வச்சு சாப்பிட போகிறேன். ரவை உப்புமா. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது, காம்பினேஷன் நல்லா தான் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.